நரோஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் நியூ எபிசோட். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா பாண்டிச்சேரியில் தாங்க இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய புது பைக்கை வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். அட்வென்ச்சர் பைக் தான். என்ன சிசின்றது நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க. 319 பண்ணியிருந்தீங்க, அப்புறம் நிறைய பேர் 215 பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து நம்மள்ட்ட ஆல்ரெடி 390 இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து 250 தாங்க எடுக்க போகிறோம். ஸோ வந்து நம்ம சேனலில் வந்து இப்போ புதுசாக 2 பேர் வந்திருக்காங்க. போன வருஷம் ஏப்ரல் மந்த் வந்து மீட் பண்ணது. இப்போ வந்து அகெயின் நம்ம 1 இயருக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம் ப்ரோ. 1 இயருக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம சரண் தம்பி வந்துட்டு இருக்கான், அப்புறம் IRF ப்ரோ, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் தாரில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ பக்கத்தில் என்ன இருக்கு உள்ளார என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? நான் இப்ப சொல்லிட்டு எப்படி நல்லாவா இருக்கும், நீ ஓபன் பண்ணி சொல்லு. உள்ள ஒரு எனக்கு பிடிச்ச போட்டோ இருக்கு. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல, எனக்கு பிடிச்ச ஒரு போட்டோ இருக்கு. ஸோ அது ஓப்பன் பண்ணும்போது நான் கண்டிப்பாக காட்டுறேன். நேரத்து அது ஒன்று இருக்குது, ஒன்று நானும் அவரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. கண்டிப்பாக ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேன். சர்ப்ரைஸாக கொண்டு வந்து பட் இப்பயே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் தான் அங்கே போய் ஓப்பன் பண்ணுறேன். அது வந்து நம்ம ஷோரூமில் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். பசங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் எல்லாருமே வந்து ரீச் ஆகிடுவாங்க ஷோரூமுக்கு. சரிங்களா? ஸோ வந்து ப்ரோவோட சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். மறக்காமல் வந்து அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நாங்கள் இப்போ பைக் டெலிவரி முடிச்சுட்டு ப்ரோ எங்கே ப்ரோ கொல்லி ஹில்ஸ். கொல்லி ஹில்ஸ் அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ். எத்தனை டேஸ் ப்ரோ? கொல்லி ஹில்ஸ் முடிஞ்சா ஒகேனக்கல். ஆமாம், ஒகேனக்கல். அப்புறம் நாங்கள் நிறைய பிளேசஸ்லாம் முடிஞ்சா ஆல் இந்தியா. ஆமாம், முடிஞ்ச ஆல் இந்தியா ரைடா போகலாம் ப்ரோ, பொறுமையாக போகலாம். முடிஞ்ச ஆல் தமிழ்நாடு. ஓகே. அதான் NRF நம்ம வந்து கிளம்பிடலாங்க. அண்ட் வந்து இப்போ நம்ம வந்து பைக்குக்கு வந்து மாலை வாங்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன வாங்கணும்? ஸ்னோ ஸ்ப்ரே வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து வெடிலாம் அவுட் வாங்கணுங்க. அதெல்லாம் வாங்கணும். பசங்க வாங்கிட்டு வராங்களான்னு தெரியல. ஸோ நம்ம சார்புக்கு வந்து நம்ம அவுட்டு எல்லாமே நம்ம தெளிவாக வாங்கிடணுங்க. சரிங்களாங்க? நாங்கள் வந்து இந்த ரூமில் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ வந்து எல்லாமே ப்ராப்பராக ரெடி ஆகிட்டோம். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். திடீர் குட்டியோட ட்ரெஸ்ஸு. அண்ணி நீங்கள் வாங்க. அண்ணி ட்ரெஸ் எப்படி இருக்குது? இங்கே வாங்க ப்ரோ, இங்கே வாங்க. பேர் எப்படி இருக்காங்க? க்யூட் பேராக இருக்காங்க பாருங்க. இன்ஸ்டாவில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. செம்ம க்யூட் பேர். இவங்க 2 பேர் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் NRF. சரிங்களா? இப்போ நாங்கள் போயிட்டு இப்போ நம்ம டக்குன்னு ஒர்க்லாம் முடிக்கணுங்க. முடிச்சுட்டு டைம் வேறு இல்லைங்க. கரெக்டாக டைம் எவ்வளோ ஆகுது பாரு. காட்டு, மொபைல் காட்டு. ஏதோ ஒரு ஃபோனு. டைம் வந்து கரெக்டாக இருங்க. டைமு 2:33. ஓகே. பிரைட்னஸ் ஓவராக இருக்குங்க. டைம் வந்து இப்போ 2:33 ஆயிடுச்சு. இதோ பாருங்க நம்ம ரூமோட வியூ பாயிண்ட்டு. செம்ம நாய்ஸாக இருக்குங்க. அது மாதிரி வந்து லாங் ஃபார்ம் வீடியோஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. பைக்கு பாருங்கள், நம்ம பைக் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரேவ் ப்ரோவோட பைக்கு இங்கே இருக்குங்க. ஓகேங்க, வாங்க நம்ம வந்து பைக் ஓட்ட பேசலாம். போகலாமா? இப்போ ரெடியா ப்ரோ? டெலிவரி இருக்குதா? அண்ணி ரெடிங்களா நீங்கள்? நீமா பப்ளி குட்டி ரெடியாக இருக்கீங்களா நீங்கள்? சரியான வெயிலுங்க பாண்டிச்சேரியில். சம்மர் ஹாலிடே வேறு விட போகிறாங்களா? லடாக் போமா? இந்த வெயிலில் இல்லை, அட்வென்ச்சர் பைக் எடுத்துகிட்டோன்னா லடாக் போமா? இந்த செயினை கொடுக்குறியா? போவோம். வா 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 இலு. அந்த ரிங்கு வீடியோ போட்டதுக்கு அந்த ரிங்கை வச்சுலாம் நீ வண்டிலாம் வாங்க முடியாது ப்ரோங்கிறாங்க கமெண்ட் செக்ஷனில். எனக்கு தேவைப்பட்டது எவ்வளோ தேவைப்பட்டுச்சு? கொஞ்சம் தான் தேவைப்பட்டுச்சு. அதையும் திருப்பி கொடுத்துட்டேங்க. உட்காரு. இங்கே தாங்க பக்கத்து தாங்க ஷோரூமு. கரெக்டாக இங்கேருந்து எத்தனை மீட்டர் தெரியுமா? ஒரு 300 மீட்டர் தாங்க. 300 மீட்டரில் ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் வரும் கரெக்டாக. ஓகே, கிளம்ப வேண்டியதான். அப்புறம் வாங்க மாலை தான் தேடணுங்க. தோலையே இருக்குப்பா மாலை. இங்கேயே வாங்கிடலாம். பக்கத்துலேயே இருக்குது மாலை ப்ரோ. இங்கேயே இருக்குது ப்ரோ. நான் தேடி அலையணும்னு நினச்சேங்க. பட் ஆனால் இங்கேயே இருக்குங்க மாலை. என்ன மாலை வாங்கலாம் ப்ரோ? பைக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி மாலை வேணும் ப்ரோ. என்ன மாலை ப்ரோ? அதுவா? சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு. சின்ன மாலை தான் வண்டி. அப்போ வாங்க. தம்பியா? அண்ணான்னு சொல்லு. தம்பி தான். என்னங்க இந்த வர இந்த பொண்ணு எல்லா விளாக்லையும் இருக்காளங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. நம்ம மோட்டோ விளாக் தான் பண்ணுறோமா இல்லை என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னே தெரியாமல் இருக்குங்க. ஐயோ பசங்கள்லாம் இப்போ வந்துடுவாங்க, ஷோரூமுக்கு வந்துடுவாங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். இது மாதிரி திவ்யோட கல்யாணத்துக்கு மாலை விடுவாங்க.
உன் கல்யாணத்துக்கு தான் அந்த மாதிரி மாலை 2 மாலை. ஏய், புடி 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 ஒழுங்கா புடி. பேச்சு தான் நமக்கு. அதான். அண்ணா எவ்வளோண்ணா? 180. அடுத்து ப்ரோ போட்டாச்சு ப்ரோ. யாருக்கு? உனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வா கேஷ். எங்கே ப்ரோ இருக்கு? இங்கே வாங்கிக்கலாமா? ஓகே, அங்கே வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்காமாங்க, அங்கே வாங்கிக்கலாம். வா. இப்போ என்ன பண்ண போகிறோம்? கேக் வாங்கணுமா? என்னன்னு போடுறது கேக்கில்? அட்வென்ச்சர் பைக். பேரே வைக்கல பைக்குக்கு இன்னும். உண்மையாக பேரே வைக்கல. ஆ எதான் என்ன வைக்கிறது பேர்? இங்கே இருக்குது பாப்பு, பெரிய பாப்பு இருக்குது ப்ரோ. என்ன கேட்கு ப்ரோ வாங்குறது? சின்னதாக வாங்கிக்கலாம். சின்னதாக வாங்க தான் பெஸ்ட். இது மாதிரி வாங்கிக்கலாம் ப்ரோ, குட்டியா. இது மாதிரி வாங்கிக்கலாம் குட்டியா. ஓகே. எது ப்ரோ? எல்லாத்தையும் வாங்கணுமா? ஓ, டேஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்களா? அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? 3 பாப் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ ஸ்ப்ரே 2 வாங்கியிருக்கோம். அப்புறம் கேக்கு வந்து ரேவா ப்ரோ வாங்கினார். என்ன போகலாம். அதெல்லாம் கேட்பேன், வா போமா ப்ரோ. அவ்வளோ இங்கே தான் இருக்குது ஷோரூமு. கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம. ஓ ஜாலியாக இருக்கு. பைக் எடுக்க போகிறோம். எவ்வளோ நாள் தருவாங்க ஆசைப்பட்டேன் அந்த பைக் வாங்கணும்னு. ஆக்சுவலி நான் வந்து BMW GS 450 வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் 390க்கு வந்தேன். அப்புறம் RTX 300க்கு வந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நமக்கு டியூக்கே போதும், சாரி KTM அட்வென்ச்சர் 250 போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனஃப் ஆகிட்டேன். இதுவே ஓகே தாங்க. இதுவே 3 lakhs வருதுங்க பைக்கு. ஸோ வந்து இது போதும். மைலேஜும் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும், நல்ல கம்ஃபர்டபுளாக ஓட்டின மாதிரி இருக்கும். ஓகே தாங்க, ஃபைன். மறுபடியும் பேக் டு KTM ஃபேமிலிக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி KTM ஃபேமிலியில் இருக்கும், பட் இருந்தாலும் மறுபடியும் பேக் டு KTM ஃபேமிலிக்கு வந்துட்டோம். Yamaha ஃபேமிலியில் ஆல்ரெடி இருந்துக்கிட்டே இருக்கோங்க. இதோ நம்ம ஷோரூம் வந்து ரீச் ஆகிடுச்சிங்க. இன்னும் தாரை காணோம், வந்தாங்களா இல்லையா அப்படிங்க போட்டுடலாம். ஓகே. ஏபிபின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் காப்பிலாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தானா? அப்புறம் டேங்க் ஃபில் பண்ணி தருவாங்கன்னு பார்த்தா 3 லிட்டர் தான் போட்டிருக்கேன். ப்ரோ இன்னும் பெட்ரோல் போடலீங்களா? 3 லிட்டர். ப்ரோ 3 லிட்டர் இல்லை, இருக்க மாதிரி தெரியல. ஒரு கோடி கூட வர 3 லிட்டர்ன்றது ரிசர்வ். சரி ப்ரோ, ஓகே. இப்போ மாலையை கட்டிடுமா? மாலை அங்கே இருக்கு. ஹெல்மெட் கிட்ட. புரியல. ஹெல்மெட் தராங்களா? ஆமாம் ப்ரோ, ஹெல்மெட் தராங்க. எனக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு தரலையா? அச்சோ தெரியல. மீதி பேர் ஹெல்மெட் தர மாட்டேங்க. KTM வந்து ஏமாத்திருக்கீங்க. என்ன ரஃபே, அவ்வளோதாங்க. ஃபைனலாக நம்ம பைக்கில் வந்து மாலை போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. வந்து எல்லாருமே வந்து ஃபேஸ்புக்கில் நிற்க போகிறாங்க. வந்து பைக் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. நான் தான் ரெடி 3 to 1 சொல்ல போகிறேன். யாருக்கு 3 to 1 சொல்கிறது? நீ சொல்றியா? கட்டியா? ஷார்ட்ஸ் எடுத்துருங்க. அந்த பைக் டெலிவரிக்காக வந்த எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரெடி 3 2 1. இதுதாங்க பைக் டெலிவரி பார்ட் 1ங்க.
நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பைக் டெலிவரிலாம் நம்ம நல்லபடியாக எடுத்து முடிச்சாச்சு. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் என்னுடைய NRF எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ வந்து நீங்கள் இல்லைனா இந்த பைக் நம்மளால் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்க முடியாது. ரொம்ப நாளாக நான் இந்த பைக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் நிறைய செலவுகள்லாம் இருந்தனால பெருசாக அந்த பைக் எடுக்க முடியல. அதுவும் நான் EMI போட்டுட்டு தான் நான் எப்போயும் எடுத்துருந்துருப்பேன். பட் நம்ம வந்து ரெடி பேமெண்ட்டில் அந்த பைக் எடுத்துட்டோம். ஏன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம லாங் ட்ரிப்லாம் போகணும். நமக்கு RC கார்டு இருந்தால் தான் நம்மளால் வந்து லாங் ட்ரிப் போகிறதுக்கு அங்கே இன்னர் லைன் பர்மிட் எடுக்கிறதுலாம் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போலேருந்து நம்ம லாங் வீடியோஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்ட் 1ங்க. டெலிவரி விலாக் பார்ட் 1. அப்புறம் வந்து நம்ம டெலிவரிக்கு வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சரண் தம்பி, அதுக்கப்புறம் கௌதம் ப்ரோ, IRF ப்ரோ, அப்புறம் வந்து ரேவா ரேவ்ஸ் ப்ரோ, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்து திருத்துறைப்பூண்டிலேருந்து வந்த டீம் பசங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச். இந்த வீடியோ இதில் எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் விட்டு ஒரு வீடியோ வந்துடுங்க. ஈவினிங் ஷார்ப் 5 மணிக்கு லாங் வீடியோஸ் வந்துடும். நாளான்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் டெலிவரி பார்ட் 2 வந்துடும். நடுவில் ஷார்ட்ஸ்லாம் வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து மெயினாக ஒரு ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டு பாருங்க. நம்ம திவிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பப்ளி திவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வந்து அவங்களுமே வந்து இப்போ நல்லபடியாக நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீடியோஸும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அவங்களும் வந்து பைக் ட்ரைவ் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து வந்துடும். அதை வந்து நான் செப்பரேட்டாக பிரிக்கலாமான்னு பார்க்குறேன். அவங்களுக்கு ஒரு தனி சேனல் இருக்குது. ஸோ வந்து அந்த சேனலில் பிரித்தா அவங்க கண்டினியூவாக vlog பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து சரி இந்த சேனலே போட்டுடலாமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னு சொல்லுங்கள் NRF, சரிங்களா? நாங்கள் வந்து இந்த ரைடை இந்த டெலிவரி ஃபுல்லாக முடிச்சுட்டு நாங்கள் வந்து நேராக வந்து கொல்லி ஹில்ஸ் போகிற மாதிரி பிளான் வச்சுருக்கோம் NRF, சரிங்களாங்க? இப்போ வந்து டெலிவரி vlog பார்ட் 2 வந்து நான் இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த லேப்டாப்பில் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம லேப்டாப் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு, அதனால் இதில் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து முடிச்சுட்டு நாளான்னைக்கு டெலிவரி vlog பார்ட் 2 வந்துடுங்க. லவ் யூ ஸோ மச், மிஸ் யூ. பைக் ஓட்டுமா பார்த்து பத்திரமா சேஃபாக போங்க. பாய் NRF. நம்ம வந்து நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். டாட்டா.